Exercise 2.5 la 8th sum. If the area of a triangle formed by the vertices Z, IZ and Z plus IZ is 50 square unit, find the value of modulus of Z. கொஸ்டினில் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 50 ஸ்கொயர் யூனிட் சொல்லிட்டாங்க. அதனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் யூனிட்னு எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எழுதியிருக்கோம். 1/2 b இன்ட்டு ஹச், பிங்கிறது பிரெத்து, ஹச்சுங்கிறது ஹைட்டு, ஈக்குவல் டு 15 எழுதிட்டோம். இதுக்கப்புறம் 1/2 இன்ட்டு பிக்கு பதில் மாலஸ் ஆஃப் இசட், ஹச்சுக்கு பதில் மாலஸ் ஆஃப் ஐஇசட்னு போட்டிருக்கோம். இதில் இசட் ப்ளஸ் ஐஇசட்டுங்கிறது சம் ஆஃப் வெக்டார்ஸ், அதனால இது எடுக்க வேண்டாம், இது ரெண்டு மட்டும் எடுத்தால் போதும். ஈக்குவல் டு 50. இதுக்கு பிறகு மாலஸ் ஆஃப் இசட்டும் மாலஸ் ஆஃப் ஐஇசட்டும் ஈக்குவல் தான், அதனால நம்ம ஐஇசட்டுக்கு பதிலாக இசட்னு போடுறோம். அப்போ மாலஸ் ஆஃப் இசட் இன்ட்டு மாலஸ் ஆஃப் இசட்னு வரும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயராக மாறிடும். இப்போ மாலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இல்லை 1/2, இங்கே 2 வந்து டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது மல்டிப்ளையில் மாறிடும். இப்போ 50 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 100, அதனால ஈக்குவல் டு 100. இதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ரூட்டாக மாறும். இப்போ மாலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 10ன்னு மாறிடும். இதான் ஆன்சர். 9th sum, show that the equation z cube plus 2z bar equal to 0 has 5 solutions. ஃபஸ்ட்டு வந்து 2z பாரை இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸ், அதனால z cube ஈக்குவல் டு மைனஸ் 2z பார், இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம மாடலஸ் போடுறோம். அப்போ மாடலஸ் ஆஃப் z cube ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் மைனஸ் 2z பார்னு இருக்கும். மாடலஸ்குள்ளே மைனஸ் இருந்தால் அது ப்ளஸ் தான். அதே மாதிரி மாடலஸ் ஆஃப் z பாரும் மாடலஸ் ஆஃப் இசட்டும் ஈக்குவல் தான், அதனால நம்ம பாரை ரிமூவ் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போனா மாடலஸ் ஆஃப் இசட் கியூப் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் இசட். இதுக்கப்புறம் நம்ம இதை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸ். இப்போ மாடலஸ் ஆஃப் இசட் கியூப் மைனஸ் 2 மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம மாடலஸ் ஆஃப் இசட்டை காமனாக எடுப்போம். மாடலஸ் ஆஃப் இசட்டை காமனாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே கியூப் இருந்தது, ஸோ ஒரு மாடலஸ் ஆஃப் இசட்டை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயராக மாறிடும். இப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் இது தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0, இது ஒரு சொல்யூஷன். அதுக்கப்புறம் மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் இந்த மைனஸ் 2 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2ஆக மாறிடும். அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயருக்கு வந்து ஃபார்முலா இசட் பார், அதனால இசட் பார் ஈக்குவல் டு 2ன்னு போடுவோம். இதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இசட் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 2z பார், இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இதுலேருந்து நம்ம இசட் பார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இசட் பார் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைடில் மாறிடும். இப்போ மைனஸ் இசட் கியூப் பை 2, இதுதான் இசட் பாரோட வேல்யூ. இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் போகிறோம். அப்போனா இசட் இன்ட்டு இசட் பாருக்கு பதிலாக மைனஸ் இசட் கியூப் பை 2 ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் இந்த 2வை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணுவோம். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 3 + 1 4, அதனால மைனஸ் இசட் பவர் 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 வந்து 4, அதனால 4. இதுக்கப்புறம் இந்த மைனஸை இந்த சைடு கொண்டு வரும். அப்போ இசட் பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் பவரில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை சொல்யூஷன் அர்த்தம். அப்போ இங்கே 4 இருக்குது, இட் ஹேஸ் 4 நான்-ஜீரோ சொல்யூஷன். ஏன் நான்-ஜீரோ அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 இல்லை, அதனால இது நான்-ஜீரோ சொல்யூஷன். ஸோ 0ன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம், அது ஒரு சொல்யூஷன். இதில் ஒரு 4 சொல்யூஷன் இருக்குது, டோட்டலாக 5 சொல்யூஷன். The given equation has 5 solution. இதான் ஆன்சர். 10th sum, find the square root of 4 plus 3i. ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் a by 2 ப்ளஸ் i இன்ட்டு b by மாலஸ் ஆஃப் b இன்ட்டு ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் இசட் மைனஸ் a by 2. இதான் ஃபார்முலா. இதில் ஏங்கிறது 4, பிங்கிறது 3, இசட்டுங்கிறது 4 + 3i. இப்போ மாலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் மாலஸோட ஃபார்முலா ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9. இதை ஆட் பண்ணால் 25 வரும். அப்போ ரூட் 25ஓட வேல்யூ 5. இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் போடுறோம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக 5 ப்ளஸ் ஏக்கு பதிலாக 4 by 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு பிக்கு பதிலாக 3 மாலஸ் ஆஃப் பிக்கு பதிலாக 3. ஏன் இங்கே மாலஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இங்கே மைனஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் 3ன்னு இருக்கும், கீழே வந்து மாடலஸ் ஆஃப் மைனஸ் 3ன்னு இருக்கும். ஸோ மாடலஸ் ஆஃப் மைனஸ் 3ஓட வேல்யூ ப்ளஸ் 3 தான். அப்போ மேலே மட்டும் மைனஸ் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நடுவில் மட்டும் மைனஸ் வரும், அதுக்காக தான் இங்கே மாடலஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 3/3 இன்ட்டு ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக 5 மைனஸ் ஏக்கு பதிலாக 4 by 2. இதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். 5 + 4 9, அப்போ ரூட் ஆஃப் 9 by 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே 3 கேன்சல் ஆயிரும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1, அப்போ ரூட் ஆஃப் 1 by 2
இதுக்கப்புறம் இங்கே 9 இருக்குது, ரூட் 9ஓட வேல்யூ 3, அதனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை ரூட் 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 பை ரூட் 2. இதுதான் ஆன்சர். செகண்ட் சம் மைனஸ் 6 ப்ளஸ் 8i, இதுக்கும் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மாலஸ் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 8i ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் 64. ஆட் பண்ணோம் அப்படின்னா 100. அப்போ ரூட் 100ஓட வேல்யூ 10. இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போனா ரூட் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 8i ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் zக்கு பதிலாக 10 ப்ளஸ் a இருக்கும், ஏக்கு பதிலாக மைனஸ் 6 இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் மைனஸ் 6/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு பிக்கு பதிலாக 8, மாலஸ் ஆஃப் பிக்கு பதிலும் 8 தான், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்புறம் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் zக்கு பதிலாக 10 மைனஸ் a இருந்தது. ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் 6/2. இது நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ 10 மைனஸ் 6 4, அப்போ ரூட் ஆஃப் 4/2 இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டேபிளில். இப்போ 1 2 is 2, 2 2s are 4ன்னு வந்துடும். ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் 6ஓட வேல்யூ 16. அப்போ 16/2, இதையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்போ 1 2 is 2, 8 2s are 16. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட் 8ன்னு வரும். இதில் ரூட் 8க்கு பதிலாக நம்ம 2 ரூட் 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 2 ரூட் 2. இதுதான் ஆன்சர். தேர்டு சம் மைனஸ் 5 மைனஸ் 12i, மார்லஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மார்லஸ் ஆஃப் மைனஸ் 5 மைனஸ் 12i ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர் 144. ஆட் பண்ணோம் அப்படின்னா 169, ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 13 வரும். இதுக்கப்புறம் ஃபார்முலாவில் போட போகிறோம். அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் 5 மைனஸ் 12i ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் zக்கு பதிலாக 13, இங்கே ப்ளஸ் ஏ இருந்தது, இங்கே மைனஸ் 5 இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் மைனஸ் 5/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு பியோட வேல்யூ மைனஸ் 12, அதனால் மைனஸ் 12 பை மாடலஸ் ஆஃப் பின்னு இருக்கும். ஸோ மாடலஸ் ஆஃப் மைனஸ் 12 இன்ட்டு ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் zக்கு பதிலாக 13, இங்கே மைனஸ் ஏ இருந்தது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இப்போ ப்ளஸ் 5/2. இதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போ 13 மைனஸ் 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்கும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 8/2 மைனஸ், இங்கே மைனஸ் எப்படி வந்தது அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ், அதனால மைனஸு ஐ இன்ட்டு 12 பை இங்கே மார்லஸ் ஆஃப் மைனஸ் 12 இருக்குது. ஸோ மார்லஸ்க்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் அது பாசிட்டிவ் தான். இப்போ ப்ளஸ் 12ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் 13 ப்ளஸ் 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 18, அப்போ 18/2. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். 1 2 is 2, 4 2s are 8, 1 2 is 2, 9 2s are 18, 12 12 கேன்சல் ஆயிரும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் 9 இருக்கும். ஸோ ரூட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மைனஸ் ஐ இன்ட்டு 3ன்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மைனஸ் 3i. இதுதான் ஆன்சர்.